Taste the Daily. புத்தாண்டின் முதல் நாளில் மாநிலம் முழுவதும் மக்கள் அதிகாலையிலேயே கோயில்களில் வழிபாடு செய்தனர். சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகன் கோயில், திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு 116 அடி உயரம், 160 கிலோ எடை கொண்ட 7 வகையான மலர் மாலைகள் ராஜகோபுரத்தில் உச்சியில் ஏற்றப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மூலவருக்கு தங்க கவசத்தினால் ஆன வைர கிரீடமும் பச்சைக்கல் மரகத மாலையும் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நள்ளிரவு 12 மணி முதல் பக்தர்கள் இடைவிடாமல் திருத்தணி முருகனை தரிசனம் செய்தனர். 2025 இன்னைக்கு புத்தாண்டு. இன்னைக்கு காலையில் கோயிலே கலகலப்பாக இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் தரிசனத்துக்காண்டி வந்திருக்காங்க. ஐ வாண்ட் டு விஷ் எல்லாருக்குமே ரொம்ப அருமையான ஒரு 2025, எல்லாரும் நலமாக ஹாப்பியாக ப்ராஸ்பரஸாக இருக்கணும். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் சொல்றீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அதிகாலை முதலே 2 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையில் இயற்கை சீற்றங்கள் நிகழாமல் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டி பெரிய கோயில் பெருவுடையார் கோயிலில் ஏராளமானோர் குடும்பத்துடன் சென்று வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை அம்மன் உடனுரை ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகேயுள்ள வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் புத்தாண்டை முன்னிட்டு உற்சவமூர்த்தி முருகர் வள்ளி தெய்வானையுடன் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு வைரவேலுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். இந்த புத்தாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிறது தான் புத்தாண்டு அப்படிங்கிறது. இந்த புத்தாண்டின் மூலமாக சென்ற வருடம் என்னெல்லாம் எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும். அம்பாலோட அனுகிரக ஆசீர்வாதத்தினால எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு நாளானது, இந்த புத்தாண்டு வருடமானது 2025வது வருடமானது எல்லாருக்கும் ஒரு இனிய வருடமாக அமைய வேண்டும்.